நம்ம சுதீஷ் சங்கர் டேரக்டரில் நம்ம பகத் பாசின் வடிவில் ஆக்டிங்கில் அப்கம் ரிலீஸ் ஆகக்கூடிய தமிழ் திரைப்படம் மாரீசன். இந்த படங்க அதில் பார்ப்பு ஃபேன்ஸ் திரையாக சொல்லலாம். ஸோ ரீசெண்டாக கூட இந்த படங்க ட்ரைலர்ஸ் மட்டும் பார்க்க தர மாதிரி சூப்பராக சொல்லலாம். அந்த தரம் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த படத்தை பற்றி இப்போ என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த படத்துக்கான சென்சார் சர்டிஃபிகேட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு சென்சார் போர்டு வந்து யூபிஐ சர்டிஃபிகேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் படத்தை இப்போ ஜூலை 25 தேட்டர்ஸ் போகிறாங்க. ஸோ மிஸ் படத்தை தேட்டர்ஸ் போய் பாருங்கள். ஷாஃபார் ஜனால் டேரக்டரில் நம்ம ஜோஜி ஜார்ஜ் ஆக்டிங்கில் அப்கம் ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு பேனந்தின் மூவி தான் ஆஷா. ஸோ ரீசெண்டாக அந்த படத்துக்கு டைட்டில் போஸ்டரும் பார்க்க தரமாக இருக்குது. சூப்பராக சொல்லலாம். ஸோ வெயிட் பார்ப்போம் இந்த ஆஷா படம் எந்த ஒரு ஒருத்தா பண்ண போகிறாங்கன்னு. அந்த படத்துக்கு ரிலீஸ் டேட் பார்த்தீங்கன்னா அப்டேட் கிடைச்சதும் நம்ம இதில் கன்ஃபார்ம் அப்டேட் பண்ணுறேன். நம்ம சண்முகப்பிரியன் டேரக்டரில் நம்ம விக்ரம் பிரபு ஆக்டிங் தேட்டர்ஸான ஒரு ஆக்டிங் ட்ராமா காமெடி மூவி தான் லோ மேரேஜ். இந்த படம் தேட்டர்ஸ் வேறு எப்படி தரமான படம். ஸோ அந்த படத்தை பற்றி இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் வந்து ஒரு வீடியோ சாங்ஸ் பண்ணியிருக்காங்க பேஜாரானு. இந்த சாங் இப்போ யூடியூப்பில் அவைலபிள் இருக்குது. இந்த படத்துக்கு ஓடிடி பார்த்தீங்கன்னா அப்டேட் கிடச்சதும் நம்ம சேனல் கன்ஃபார்ம் அப்டேட் பண்ணுறேன். நம்ம சாம் ரெட்ரிக்ஸ் டேரக்டரில் நம்ம பிரபுதேவா ஆக்டிங்கில் அப்கம் ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு தமிழ் திரைப்படம் தான் ஒய் பிளட் சேம் பிளட். ஸோ இந்த படத்துக்கு ஸ்டார் காஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம பிரபுதேவா, வடிவேலு மற்றும் பல தமிழ் ஸ்டார் காஸ்ட் இந்த படம் வந்திருக்காங்க. அண்ட் இந்த படத்துக்கான மியூசிக் பார்த்தீங்கன்னா யுவன் சங்கர் ராஜா இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. ஸோ ரீசெண்டாக அந்த படத்து வந்து ஒரு டைட்டில் போஸ்ட் எதுவும் போஸ்ட் பார்க்க தர மாதிரி சூப்பராக சொல்லலாம். ஸோ வெயிட் பார்ப்போம் இந்த படம் எந்த ஒருத்தா பண்ண போகிறாங்கன்னு. அண்ட் படத்துக்குன்னு ரிலீஸ் டேட் பார்த்தீங்கன்னா அப்டேட் கிடச்சதும் நம்ம சில கன்ஃபார்ம் அப்டேட் பண்ணுறேன். நம்ம ஆர்ஜே பாலாஜி டேரக்ஷனில் நம்ம சூர்யா ஆக்டிங்கில் அப்கம் ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு தமிழ் திரைப்படம் தான் கருப்பு. இந்த படம் எதிர்பார்ப்பு ஃபேன்ஸ் பற்றி சொல்லலாம். அண்ட் படத்துக்குன்னு ஸ்டார் காஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம சூர்யா, த்ரிஷா மற்றும் பல தமிழ் ஸ்டார் காஸ்ட் இந்த படம் வச்சுருக்காங்க. ஸோ இந்த படத்தை பற்றி இப்போ என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த படத்துக்குன்னா ஆடியோ ரேட்ஸை நம்ம டிங் மியூசிக் அமைக்காங்க. ஸோ வெயிட் பார்ப்போம் இந்த கருப்பு படம் எந்த ஒருத்தா பண்ண போகிறாங்கன்னு. அண்ட் இந்த படத்தை தீபாவளி ஃபெஸ்டிவலாக தேட்டர்ஸ்க்கு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ வெயிட் பார்ப்போம் இந்த படத்துக்குன்னா அஃபிஷியல் ரிலீஸ் டேட் பார்த்தீங்கன்னா அப்டேட் கிடச்சதும் நம்ம இதில் கன்ஃபார்ம் அப்டேட் பண்ணுறேன். நம்ம ராஷ்மிகா மந்தனா ஆக்டிங்கில் அப்கம் ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு பேனந்திரி மூவி தான் இந்த கேர்ள் ஃப்ரெண்ட். இந்த படம் இருப்பார் ஃபேன்ஸ் முதல் சொல்லலாம். ஸோ ரீசெண்டாக அந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட்டுங்க சாங்கிக்கு தர மாதிரி சூப்பராக சொல்லலாம். ஸோ வெயிட்னு பார்ப்போம் இந்த படம் எந்த ஒருத்தா பண்ண போகிறாங்க. அந்த படத்துக்கான ரிலீஸ் டேட் பார்த்தீங்கன்னா அப்டேட் கிடச்சதும் நம்ம சேனல் கன்ஃபார்ம் அப்டேட் பண்ணுறேன். நம்ம ரவி அரசு டேரக்டரில் நம்ம விஷால் ஆக்டிங்கில் அப்கம் ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு தமிழ் திரைப்படம் தான் விஷால் 35. இந்த படத்துக்கு எதிர்பார்ப்பு ஃபேன்ஸ் முதல் சொல்லலாம். அந்த படத்துக்குன்னு ஸ்டார் காஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம விஷால், தத்ரா விஜயன் மற்றும் பல தமிழ் ஸ்டார் காஸ்ட் அந்த படம் நடத்திருக்காங்க. இந்த படத்துக்கு மியூசிக் பார்த்தீங்கன்னா நம்ம ஜிவி பிரகாஷ் இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. அந்த படத்துக்கான ப்ரொடக்ஷன் கம்பெனி பார்த்தீங்கன்னா சூப்பர் குட் ஃபிலிம்ஸ், அதாவது ஆர்பி சௌத்ரி இந்த படத்துக்கு ப்ரொடக்ஷன் பண்ணுறாரு. ஸோ வெயிட்னு பார்ப்போம் நம்ம விஷால் ஆக்டிங்கில் இந்த படம் இந்த ஒருத்தா பண்ண போகிறாங்கன்னு. அண்ட் படத்துக்கான டைட்டில் பார்த்தீங்கன்னா அப்டேட் கிடச்சதும் நம்ம சேனல் கன்ஃபார்ம் அப்டேட் பண்ணுறேன். நம்ம கவின் ஆக்டிங்கில் அப்போ ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு தமிழ் திரைப்படம் தான் கவின் 09. இந்த படம் எதிர்பார்ப்பு ஃபேன்ஸ் முதல்ல சொல்லலாம். அண்ட் இந்த படத்தை டேரக்ட் பார்த்தீங்கன்னா கென் ரோஸ்டன் இந்த படத்தை டேரக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் படத்துக்கான ஸ்டார் காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கவின், பிரியங்கா மோகன் மற்றும் பல தமிழ் ஸ்டார் காஸ்ட் இந்த படம் வச்சுருக்காங்க. அண்ட் படத்துக்கு மியூசிக் பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃப்ரோ இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்தை பற்றி இப்போ என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, ஸோ ரீசெண்டாக இந்த படத்துக்கான பூஜா செரமனியும் நடந்துச்சு. அண்ட் படத்துக்கான டைட்டில் பார்த்தீங்கன்னா அப்டேட் கிடச்சதும் நம்ம இதில் கன்ஃபார்ம் அப்டேட் பண்ண. நம்ம கேஜி பாலசுப்ரமணி டேரக்டரில் நம்ம ஜீவா ஆக்டிங்கில் அப்கம் ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு தமிழ் திரைப்படம் தான் ஜீவா 46. இந்த படங்கள் எதிர்பார்ப்பு ஃபேன்ஸ் பற்றி சொல்லலாம். ப்ரீவியஸாக நம்ம கேஜி பாலசுப்ரமணி அண்ட் ஜீவா காம்போ ரிலீஸ் ஆன ஒரு தரமான படம் தான் பிளாக். அந்த படம் தேட்டர்ஸ் வேறு தரமான படம். ஸோ இவங்களோட காம்போவில் நெக்ஸ்ட் ஒரு படம் வருது. அதனால் இந்த படங்கள் எதிர்பார்ப்பு ஃபேன்ஸ் பற்றி சொல்லலாம். அண்ட் இந்த படத்துக்கு ஸ்டார் காஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஜீவா, நைலா உஷா மற்றும் பல தமிழ் ஸ்டார் காஸ்ட் இந்த படம் நடத்திருக்காங்க. ஸோ ரீசெண்டாக அந்த படத்துக்குன்னா பூஜா செரமனி நடந்துச்சு. ஸோ வெயிட் பார்ப்போம் இந்த படம் எந்த ஒருத்தா பண்ண போகிறாங்கன்னு. அண்ட் படத்துக்குன்னா டைட்டில் பார்த்தீங்கன்னா அப்டேட் கிடச்சதும் நம்ம சில கன்ஃபார்ம் அப்டேட் பண்ணுறேன். நம்ம கருணாகுமார் டேரக்டரில் நம்ம நவீன் சந்திரா ஆக்டிங்கில் அப்கம் ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு பேனந்திரி மூவி தான் ஹனி. ஸோ ரீசெண்டாக அந்த படத்துக்குன்னா அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்ட் பார்க்க தரமாக இருக்குது. சூப்பராக சொல்லலாம். ஸோ வெயிட் பார்ப்போம் இந்த படம் எந்த ஒருத்தா பண்ண போகிறாங்கன்னு. அண்ட் படத்துக்கான ரிலீஸ் டேட் பார்த்தீங்கன்னா அப்டேட் கிடச்சதும் நம்ம இதில் கன்ஃபார்ம் அப்டேட் பண்ணுறேன். நம்ம எஸ்ஆர் பிரபாகரன் டேரக்டரில் நம்ம தனியார் ரவிச்சந்திரன் ஆக்டிங்கில் அப்கம் ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு தமிழ் திரைப்படம் தான் ரெக்கை முளைத்தேன். ஸோ ரீசெண்டாக அந்த படத்துக்கு அஃபிஷியல் டீசல் பார்க்க தரமாக இருக்குது. சூப்பராக சொல்லலாம். ஸோ வெயிட் பார்ப்போம் இந்த படம் எந்த ஒருத்தா பண்ண போகிறாங்கன்னு.